வாசிங்கள். சங்கீதம் எழுதின புஸ்தகம் 118வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 118வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசியுங்கள். இது கர்த்தர் உங்களுக்காக உண்டு பண்ணின நாள், இதிலே நீங்கள் களி கூர்ந்து மகிழ கடவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்தார். அதனால நீங்கள் ஆமென் மகிழ்ந்து களி கூற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் கர்த்தர் உங்களை கூட்டி சேர்த்திருக்கிறார். அதற்காக நீங்கள் ஆண்டவரை களி கூற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவுதான் துன்பங்கள், எவ்வளவுதான் கஷ்டங்கள், எவ்வளவுதான் பாரங்கள் நமக்கு இருந்த போகிலும் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மளை மகிழ்ச்சியாய் சங்கீதத்திலே நாம் வாசித்த பிரகாரம் 22வது அதிகாரத்தில் வாசித்த பிரகாரம் ஜனங்கள் நமக்கு விரோதமாய் தங்களுடைய நாவை உயர்த்தி அல்லேலூயா நம்முடைய உதட்டை பிதுக்கி கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்களுடைய மேன்மை எங்கே என்று சொல்லி நம்மளை குறித்து கேட்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை ஏளனமாய் நம்மளை குறித்து பேசலாம். அல்லேலூயா. இல்லை நமக்கு வருகிற காரியத்தை குறித்து அவர்கள் ஏளனமாய் சிந்திக்கலாம். ஆகிலும் அந்த ஏளனை நிந்தனையின் மத்தியில் எல்லாம் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்காக ஆண்டவர் படைத்திருக்கிறான்னு சொன்னா, ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறான்னு சொன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளை, நீ களி கூற வேண்டியது அதிக நிச்சயமான காரியமாக இருக்கிறது.